நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. சல்லியர்கள் படத்தில் முதல்ல வந்துட்டு உலக தமிழர்கள் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா இது திரையரங்குக்கு வரலை, திரையரங்கில் நிறைய இடத்துல மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் ஆன்லைன் மூலயமா நம்ம தமிழர்கள் எல்லாருமே அதை வரவேற்கிற விதம் எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது. ஓகே, 3 வருஷம் காத்திருந்ததுக்கு இப்போ நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். உயிர் மேலே பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல அழிக்கணும். இன்னொன்று இது இயக்கம் சார்ந்தது அப்படிங்கிறத தாண்டி அந்த அவ்வளோ பெரிய போரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு போர் பற்றி தெரிஞ்சிருக்கோம், அவங்க பின்பற்றின வழிகள் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதில் அடிப்பட்ட போராளிங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த பங்கர்னு ஒன்று இருக்குங்கிறது எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அது சல்லியர்கள் மூலயமா எல்லா மக்களுக்கும் போய் சேருங்கிற மாதிரி. எது நடந்தாலும் மருத்துவத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். இங்கே மொத்தம் 4க்கு மேலே மெடிக்கல் பங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பங்கரும் கோவில் மாதிரி. அதனால தான் நான் மொத்தமாக அழிக்கணும்னு சொல்கிறேன். தமிழில் அரசியல் துறை, அப்புறம் கலை பண்பாட்டுத்துறை, அப்புறம் உண்மையாகவே அங்கே இருந்த பெண் போராளிகள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூம் காலிங் கனடா, நியூயார்க், ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாரும் பேசியிருந்தாங்க. அவங்க இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி எங்களுக்கு சொல்லும் போது தான் இவ்வளோ நடந்திருக்கு. நம்ம அதில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, 4% கூட நம்ம காட்டலை படத்தில். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சல்லியர்கள் திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சத்யா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சல்லியர்கள் திரைப்படம் பார்த்துருந்தேன், OTTயில் ரிலீஸ் ஆயிருக்கு, திரையரங்குகளில் கொடுக்குற அப்படின்ற பட்சத்தில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல இந்த சல்லியர்கள் திரைப்படத்திற்குள்ள எப்படி வந்தீங்க? இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சல்லியர்கள் படத்தில் முதல்ல வந்துட்டு உலக தமிழர்கள் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா இது திரையரங்குக்கு வரலை, திரையரங்கில் நிறைய இடத்துல மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் ஆன்லைன் மூலயமா நம்ம தமிழர்கள் எல்லாருமே அதை வரவேற்கிற விதம் எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது. ஓகே, 3 வருஷம் காத்திருந்ததுக்கு இப்போ நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். அதுக்கு முதல்ல எல்லாருக்குமே நன்றி. நான் வந்துட்டு இந்த சல்லியர்கள் படத்தில் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா, இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம்ஸ் அந்த மாதிரி சும்மா தஞ்சாவூரில் என்னோட அந்த நண்பர்களோடு சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது தான். அதை பார்த்து கிட்டு அண்ணன் கூப்பிட்டு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி பண்ணி எடுத்தது தான். அந்த மாதிரி தான். அப்போது உங்களுக்கு சல்லியர்கள் அப்படின்றது ஈழத்தமிழர்கள் தொடர்பான இந்த பிரச்சனை குறித்து தான் இந்த திரைப்படம் எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த படத்தில் நடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? நடிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ற வந்திருக்குமா? இல்லை, இப்போ கேட்டாலுமே அது நான் அது பெருசாக அதை பற்றி யோசிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய இடத்துல நம்ம வரலாறு மறைக்கப்படுது. அது மாதிரி இது ஒரு சினிமாங்கிறது ஒரு பெரிய ஊடகம் தானே. 6லேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே போய் சேர்ற ஒரு ஊடகம். அது மூலயமா சில விஷயங்களை சொல்கிறோம், அதுவும் நம்ம அதில் ஒரு பெரிய பங்காக இருக்கும் போது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ஒரு பாசிட்டிவாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 20 வயது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போவே ஈழத்தமிழர் தொடர்பான அந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா, இல்லை இயக்குனர் கிட்டு அவர்கள் இது குறித்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாரா? ஈழத்தமிழர்கள் அந்த போர் சமயத்தில் நான் ஒரு 6வது 5வது அந்த மாதிரி தான் படிச்சிருப்பேன். நம்ம நியூஸில் பார்த்தது அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை தாண்டி நான் ஒரு 18-20 வயசு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்னோடய நண்பர்கள் மூலயமா சில விஷயங்கள் அவங்களாம் பேசுவாங்க, அவங்க பகிர்றது மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ரொம்ப இப்போ பெண் போராளிகள் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இப்போ ஆண்கள் வந்துட்டு என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற மக்கள் என்னென்னு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. சல்லியர்களுக்கு அப்புறம் சல்லியர்கள் மூலியமாக இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்.
இந்த திரைப்படத்திற்கு சல்லியர்கள் அப்படின்னு பேர் வைப்பதற்கான காரணம் என்ன, அதற்கான பொருள் விளக்கம் என்ன சொல்ல முடியும்? நம்ம வரலாறு சார்ந்து தான் இந்த சல்லியர்கள்னு வச்சுருக்கோம். ஒரு ஊசியோட நுனி என்ன அப்படிங்கிறது நம்ம வரலாறில் ஹிஸ்ட்ரியில் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சல்லிய மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம வரலாறு சேர்ந்து தானே அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பேர். அதாவது இராணுவத்திலே இது வந்து மருத்துவ பிரிவில் மருத்துவ பிரிவு. ஆனால் இது வந்துட்டு அந்த மருத்துவ அந்த ஒரு மெல்லிய ஊசியோட நுனின்னு சொல்லுவாங்கள்ல, அது சல்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சல்லியர்கள் நம்ம மருத்துவம் செய்கிறோம். அதுவும் அந்த போர்க்களத்தில் நம்ம ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா வச்சு ரொம்ப 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 இருக்க அட்வான்டேஜஸ்லாம் இல்லாமல் நம்ம ஒரு மருத்துவம் பண்ணுறோம். அதனால இது வரலாற்று சம்மந்தமாக இருக்கிறதுனால அதுக்கு சல்லியர்கள், அந்த போர்க்கள மருத்துவருக்கு சல்லியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல் படமே உங்களோட திரைப்படம் சல்லியர்கள்? ஆமாம், நடித்ததை பற்றி பார்த்தா சல்லியர்கள் தான் என்னோட முதல் படம். இப்போது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியாவில் தடை இருக்குது. அப்போ அதை சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தில் நம்ம நடிக்க போகிறோம். இப்போ நம்முடைய ஃப்யூச்சர் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு சில பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ நம்ம இது நடிக்கலாமா வேணாமா அப்படின்ற தாட் கூட வந்திருக்கலாம்ல. என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட சினிமா ஆரம்பமே சல்லியர்கள் தான். அப்படிங்கும்போது இதில் ஆல்ரெடி வாழ்ந்த ஆல்ரெடி போராடின நம்ம தமிழர்கள் வரலாறு சார்ந்த ஒரு கதை. ஏன்னா சினிமாவில் நம்ம மண் சார்ந்த கதைகளே குறைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது நம்ம வரலாற்று படைப்பில் ஒரு பதிவில் நம்ம இருக்க போகிறோங்கிறதுனால நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கலை. இன்னொன்று இது இயக்கம் சார்ந்தது அப்படிங்கிறத தாண்டி அந்த அவ்வளோ பெரிய போரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு போர் பற்றி தெரிஞ்சிருக்கோம், அவங்க பின்பற்றின வழிகள் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதில் அடிப்பட்ட போராளிங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த பங்கர்னு ஒன்று இருக்குங்கிறது எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அது சல்லியர்கள் மூலயமா எல்லா மக்களுக்கும் போய் சேருங்கிற மாதிரி. இப்போ அந்த பங்கர்னா ஆழத்தில் தோண்டி அங்கே இருக்கு, தோண்டி மண்ணுக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 அந்த மாதிரி உருவாக்கப்பட்டு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆக்சிஜன் இருக்காது, வெளியில் என்ன நடக்குது என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். அப்போ நீங்கள் அந்த பங்கருக்குள்ளே தான் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அப்போ அங்கே ஆக்சிஜனும் எதுவும் இல்லை. அது வந்துட்டு நம்ம கருணாசவரோட தோட்டத்திலேயே பண்ணது தான், செட்டு கிடையாது. அது உண்மையிலேயே அண்டர் கிரவுண்டில் தோண்டி என்ன அதில் நாங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, அது மேலே வந்துட்டு தார்பாய்கள் போட்டு மூடிடுவாங்க, அடியில் வந்துட்டு அது ஒரு விவசாய பூமியில், அதனால அடிக்கடி தண்ணி தேங்கிரும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதை தாண்டி எங்களால் ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்க முடியாது. எப்படா அந்த சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வருவோம் அப்படின்னு தான் காத்திருந்தோம். ஏன்னா ஆக்சிஜன் சுத்தமாக இருக்காது. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்த நந்தினி மற்றும் அந்த செம்பியன் கதாபாத்திரம் எப்போதுமே நனைஞ்ச மாதிரியே இருக்கும்ல, அதெல்லாம் உண்மையான வேர்வை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த திரைப்படம் முழுக்க வந்து எங்கே எடுத்தீங்க? தமிழ்நாட்டில் தான் எடுத்தீங்க? ஆமாம், திரைப்படம் வந்துட்டு அந்த பங்கர் சீன் மற்றும் என்னோட ஃப்ளாஷ்பேக், நந்தினியோட அப்பா அம்மா அந்த இடம் எல்லாமே சிவகங்கை. மற்றபடி வந்துட்டு காரைக்கால், அந்த போர் நடந்தது அது எல்லாமே காரைக்கால், அந்த மாதிரி இடத்துல இருந்தது. இப்போ நந்தினி கதாபாத்திரத்தை பற்றி எங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நந்தினி கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு பெண் போராளி. அது எப்படி சொல்கிறது, ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க அப்படின்லாம் இல்லாமல் அதெல்லாம் அடுத்தபட்சம் ஒரு பெண் போராளி, ஒரு பெரிய தலைவரை பின்பற்றுகிற ஒரு போராளி. நம்ம மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழர்கள் வீரத்தோடு இருந்திருக்கிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுன்னு பார்த்தா கூட ஏகப்பட்டது நம்மளுக்கு வரலாறுல இருக்குது. ஆனால் அது அறத்தோடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சல்லியர்கள், அதில் நந்தினி கதாபாத்திரம் அதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு போராளியாக இருக்கட்டும், ஒரு மருத்துவராக இருக்கட்டும், ஒரு பெண் அந்த பங்கருக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு போராளி, நம்ம எதிரி நாட்டு இராணுவம் நம்மக்கிட்ட நிராயுதபாணியாக வந்து நின்னாலும் அவங்கள நம்ம காப்பாற்றணும், அவரை எதிரியாக அந்த நேரத்தில் பார்க்காம நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சில அறம், தமிழர்களோட அறத்தை வந்துட்டு இந்த நந்தினி கதாபாத்திரம் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய காட்சிகள் அது மாதிரி அமைஞ்சிருந்தது. என்னென்னா சிங்கள இராணுவ வீரர் வந்து அடிபட்டிருப்பாரு, அந்த வீரரை வந்து புறக்கணிச்சிட்டு போயிருப்பாங்க சிங்கள இராணுவர்கள். அவங்கள தூக்கிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துருப்பாங்க. கடைசி நிமிடத்தில் குண்டு போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ அவங்கள வந்து காப்பாற்றுவார் செம்பியன் அவர்கள். இது உண்மையிலே இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சா? ஆமாம், இதை விட தாண்டின இப்போ நேற்று வந்துட்டு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நேற்று வந்துட்டு நாங்கள் ஒரு ஜூம் கால் அட்டென்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு தமிழில் அரசியல் துறை, அப்புறம் கலை பண்பாட்டுத்துறை, அப்புறம் உண்மையாகவே அங்கே இருந்த பெண் போராளிகள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூம் கால் எங்களுக்கு வந்து கனடா, நியூயார்க், ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாரும் பேசியிருந்தாங்க. அவங்க இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி எங்களுக்கு சொல்லும் போது தான்
இவ்வளோ நடந்திருக்கு. நம்ம அதில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/4% கூட நம்ம காட்டலை படத்தில். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களாம் இது இருந்திருக்கிறாங்க. இப்போது அந்த காதல் அது பற்றியா இருக்கட்டும், காதல்னு ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு விதமான தியாகத்தை இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நந்தினிங்கிற கதாபாத்திரம் அப்பா அம்மா குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் ஒரு உணர்வு இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காதல், அதை தாண்டி செம்பியன், இதுக்காகவே அவங்க வந்துட்டு படித்து இதுக்காகவே இருந்தவங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை தழுவிதான் நாங்க இந்த திரைப்படத்துல இந்த காட்சி வச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, இது சம்மந்தமாக அண்ணன் சொன்ன விதங்கள் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே வந்துட்டு உண்மையாக நடந்திருக்கு. அதை நம்ம கதைக்காக சில விஷயத்த கொஞ்சம் ரொம்ப உண்மையாக நம்ம காமிச்சிட முடியாது தமிழ் சினிமாவில். ஸோ அதனால் சென்சாருக்கு பிரச்சனை வராமல் என்னென்னலாம் காமிச்சிட முடியுமோ, அவங்களால முடிஞ்சதை காமிச்சிட முடியுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நான் ஒரு சம்பவம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஒரு போராளி வந்து களத்துக்கு போகும்போது அடிபட்டுருது. ஆனால் அவருக்கு வந்து இந்த ஸ்டெர்னம் சொல்லப்படுற நெஞ்சு அந்த எலும்பு இல்லை, சதை இல்லாமல் இதய துடிப்பு வந்து வெளியிலே தெரியுமா. அந்த அளவில் அவர் அந்த நிலையில இருக்கும்போதே மறுபடியும் நான் வந்து களத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு, இறந்துடுறாரு. இந்த மாதிரியான நம்ப முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த திரைப்படம் வெளியில் வந்த பிறகு உங்களை தொடர்பு கொண்டு ஈழத்தமிழர்கள் வந்து இதெல்லாம் நடந்துச்சு, இதை விட நம்ப முடியாத சில பிரமிப்பான விஷயங்கள்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த விஷயமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இப்போ நினச்சிட்ருக்கோம், நம்ம வந்துட்டு களத்தில் போர் பண்ணிகிட்டு இருக்கும் போது எதிரி நாட்டுவத்தை அடித்து போட்டு அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்ட்டு. அவங்க ஆயுதத்தை எடுக்கிறதும் நம்மளோட இதுவாக இருக்குது. ஆனால் அவங்க முதல்ல உயிரோடு இருக்காங்களாங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணுறது தான் நம்ம வேலை. அது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை, அவங்கள காப்பாற்றுறதுக்கும். அதெல்லாம் நம்ம முன்னாடி நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ வந்துட்டு அவங்க நடை உடை இதெல்லாம் இருக்கிறது தாண்டி அவங்க எப்படி பெண்கள் வந்துட்டு எப்படி முடியை கட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயிற்சி போயிருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் அதெல்லாம் இன்புட் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தோணுச்சு. இன்னும் வியப்பாக இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த போரை பற்றியும் நம்ம வரலாறை பற்றியும் தெரிஞ்சு. இப்போ நந்தினி வந்து டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவ வந்து துருத்துருன்னு சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்கா. ஆனா தன்னுடைய பெற்றோர்களை வந்து இழந்த பிறகு அவ வேற மாதிரி மாறுறா. உங்க பெரியப்பா தான் வந்து ஸ்டெத்தோஸ்கோப்பை கொடுப்பாரு. அப்ப நீங்க கண்ணாடியை பார்த்து இப்படி மாட்டும் போது வேற மாதிரி மாறுறீங்க. அப்போ இந்த நந்தினிக்கும் இந்த நந்தினிக்கும் நாங்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்? நீங்க அந்த தோரணையே மாறுது. செம்பியன் கூட பேசும்போதுலாம் நீங்க இப்படி ஷோல்டர் இப்படி நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க, அது எப்படி மாறுச்சு? எனக்கு சொல்லணும்னா, முதல்ல கதையை எடுக்கும் போதே முதல்ல வந்துட்டு பங்கர் ஷூட் தான் எடுத்தாங்க. நான் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவளுக்கு நந்தினிங்கிற கதாபாத்திரத்துக்கு அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதுக்காக தான் இந்த இயக்கத்தில் சேரணும், இந்த போராளியாக நம்ம மக்களுக்காக நம்ம மண்ணுக்காக நிற்கணும் அப்படிங்கிறத அவளோட நோக்கமாக கொள்கையாக இருந்தது. ஆனாலும் அவளுக்கு இருந்த வயசு அதில் அந்த புரிதல் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். எப்போ வந்துட்டு அவளோட அப்பா அம்மாவை குடும்பங்கள் எல்லாத்தையும் அந்த ஆட்கள் சிதைச்சிறாங்களோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு கோபமாக மாறுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை இதுக்காக நம்ம எதுக்கு நிற்கணுமோ அப்படிங்கிற ஒரு இதுதான். அதையும் தாண்டி பங்கரில் இருந்த நந்தினி கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னா, தனக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு போராளியாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் என் உயிர் கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தான் இருக்கும் அப்படின்னே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான். நீங்கள் கடைசியில் அந்த பார்த்துருந்தீங்களாலும் தெரியும், அவங்களால முடியாது, நம்ம அந்த குண்டு போட்டதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது, நெக்ஸ்ட்டும் அவங்க எந்திரிச்சு அவங்கள காப்பாற்றிட்டு இன்னொரு S7ங்கிற இன்னொரு ரூட்டில் இன்னொரு போராளி அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நந்தினி கதாபாத்திரம் இன்னும் வியப்பாகவே இருக்குது. நந்தினி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க அண்ணன் இறந்ததுக்கு வந்து காரணம் சிங்கள இராணுவம் தான். அவங்க தான் வந்து சுட்டு கொள்ளுவாங்க. அப்போ அதே சிங்கள இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரர் வந்து வரும்போது அவர் காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் மனம் எப்படி வருது? அதுதான் நம்ம தமிழர்களோட மரபு. அதுதான் எப்படி சொல்கிறது, ஒரு அறம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த படத்தில் அந்த சீனுன்னு வேண்டாம் சொல்லலாம். ஏன்னா அதுதான் முன்னாடியே சொன்னது தான், வீரமாக இருந்திருக்காங்கன்ட்டு நம்ம இப்போ விவரம் தெரிகிற ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட நம்ம தமிழர்கள் எவ்வளோ வீரத்தோடு இருந்திருக்காங்கன்ட்டு அந்த குழந்தை எந்திரிச்சு நான் போர் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லலாம். இல்லைனாலுமே இப்போ போர் பற்றிலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வெட்டுறது குத்துறது அது மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் ஒரு அறம் இருந்திருக்குல்ல, எல்லாத்தையும் எப்படி வேணால் பண்ணிடலாம்
அதெல்லாம்ட்டு இல்லாமல் சில விஷயங்கள் கொள்கைகளோட, சில விஷயங்கள் இந்த வழிமுறைகளோட தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் தமிழர்கள் பின்பற்றியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் அந்த சிங்கள போராளியையும் காப்பாற்றுற அந்த நந்தினி கதை. இன்னொன்று மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற நோக்கத்தோட கூட ஒரு உயிரை வந்து காப்பாற்றணும், அவங்க சிங்களவங்களா இல்லை வேற இனத்தை சார்ந்தவங்களா எல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற பேரில் கூட. ஆமாம், அதுவும் உண்மைதான். ஏன்னா அவங்க வந்துட்டு நந்தினி அந்த படம் அந்த டாக்டராக படிக்கணுன்ட்டு எடுத்ததுக்கு முதல் காரணமும் அதுதான். நம்ம போராளிகளை காப்பாற்றணும், நமக்கு சாமியாக இருக்கிற சாமிகளை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க அதை படிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு ரொம்ப பாதித்த விஷயமா நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு பாதித்தது அப்படின்னா அந்த ரொம்ப இப்போ நான் படம் டப்பிங் பண்ணும்போதும் பார்த்தப்போ ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி பதபதிக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது வந்துட்டு அந்த ரத்த பொட்டலங்களை எதிரி நாட்டு இராணுவம் வந்துட்டு மிதிக்கிற சீனை. அது வந்துட்டு இப்பயுமே நம்ம இப்போ நினச்சி பார்க்குறோம், நம்மளுக்கு அப்படி நடந்திருக்குங்கிற வரலாறு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது உண்மையாகவே எப்படி சொல்கிறது, உண்மையாகவே அதெல்லாம் அனுபவிச்சவங்க வந்து எப்படி இருந்திருக்கும், அவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு அவ்வளோ ரத்தம் நம்ம போராளிகளுக்காக கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நசுக்கி செதைச்சி அதெல்லாம் இன்னும் ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. திரைப்படம் வந்து எந்த ஒரு திரையரங்குலையும் வெளியாகலை இல்லையா, ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் ஏதோ ஒரு FBயில் பார்க்கும்போது ஏதோ ஒரு திரையரங்குல மட்டும் நீங்கள் உங்களுடைய முன்னெடுப்புனால இந்த படம் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன நிகழ்வு? இல்லை, அது வந்துட்டு திரையரங்குகள் நம்ம படத்துக்கு கிடைக்கலங்கிறது பெரிய வருத்தத்தை தாண்டி ஓடிடி ப்ளஸ் தளத்தில் வந்துட்டு நல்ல வரவேற்பு இருந்தது. ரிலீஸ் ஆகி 2வது நாள் நைட்டே வந்துட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் பார்க்குறதுனால டிராஃபிக் ஆகிருக்கு அந்த ப்ளஸ் தளத்தில் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அதுவே சரி ஓகே, எப்படியாவது மக்கள் போய் பார்த்துடணும் இந்த படத்தைன்ட்டு ஒரு முன்னுரிமை இது பண்ணுறாங்கன்ட்டு அதுவே பெரிய விஷயம். அப்புறம் நாம் தமிழர் அந்த ஆர்வலர்கள் எல்லாமே சேர்ந்து தூத்துக்குடியில் அவங்க முன்னின்று அந்த கிளியோபட்ரா அப்படிங்கிற ஒரு தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முந்தா நேற்று தான் நான் அங்கே போயிட்டு வந்தேன். எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம இந்த ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை திரையரங்களை கொண்டாடுற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஆஸ் ஆக்டராக எனக்கு வந்துட்டு அதை பார்த்துட மாட்டோமான்னு ஏங்குறோம். ஒரு 3 வருஷமாக அது நிறைவேறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாவட்டத்துலேயும் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ இந்த திரைப்படம் வந்து வெளியாகும் அப்படின்ற மனநிலை இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் வந்து யாரும் வந்து திரையரங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு செய்தி வந்த பிறகு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து நீங்கள் நடித்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதுதான் நாங்கள் வந்துட்டு அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருந்தேன். சரி ஓகே, நம்ம படத்தை பார்க்க போகிறோம், 3 வருஷம் கழித்து ஒரு பெரிய திரையரங்கில் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு போனேன். அங்கே கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக ஆதரவு கொடுத்தாங்க, ரொம்ப அன்பு, ஒரு பேரன்பாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்டர்வலில் வந்துட்டு நாங்கள் இறங்கி கீழே பேசணும், ஆடியன்ஸோடு பேசணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க கொடுத்த பேரன்பெல்லாம் இப்போயுமே திகச்சு இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சல்லியர்கள் என்டையர் க்ரூவே இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா இந்த படம் எடுக்கும் போதே நாங்கள் வந்து தேட்டர்கள் ரிலீஸ்க்காக தான் எடுத்தோமே. அதனால தான் சென்சார் விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன சிம்பாலிக்காக கூட சில விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு திரும்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணது. ஆனால் கடைசியில் ஓடிடி ப்ளஸ் தளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ அதையும் ஓகே ஆகி திரையரங்குக்கு வந்துட்டுருக்குங்கிறது ஒரு பெரிய பலமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ பார்த்தவங்களாம் எனக்கு இந்த திரைப்படத்தில் வந்து இந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம், இல்லை அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ வரைக்கும் நிறைய பொலிட்டீஷியன், சினி செலிப்ரிட்டிஸ், நிறைய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி காலையில் கூட கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இந்த சல்லியர்கள் படத்துக்காக. நிறைய ஜனநாயகம், பராசக்தி மூவிகளுக்கெல்லாம் வந்துட்டு இப்போயுமே ஓப்பனில் இருக்குது. அது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையால் லேட் ஆகுது ரிலீஸ் ஆக அப்படின்னாலுமே டிக்கெட்ஸ்க்கு வந்துட்டு புக்கிங் பண்ணுறதுக்கு ஓப்பனில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் படம், தமிழ் மண் சார்ந்த கதை, தமிழர் வரலாறு சொல்கிற கதைக்கு வந்துட்டு ஒரு தேட்டர் ஒரு ஷோ கூட கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி அவர் உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் உறவுகளாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் இது இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு, பேசும் பொருளாக ஆகியிருக்குங்கிறதுக்கு அதான் காரணம். அவங்களில் நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நந்தினி கதாபாத்திரம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, எங்களை நாங்கள் பார்க்கும்போது ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்லாம் நாங்கள் பார்க்கல, உண்மையாகவே அவங்க போர்க்களத்தில் இருந்திருப்பாங்களோ அந்த உணர்வு உள்ளே இருந்திருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. அப்புறம் நிறைய புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்களே, நம்ம ஈழத்தமிழர்கள் அங்கங்கே இருக்காங்க, அவங்க எல்லாரும் கால் பண்ணி
பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய ஆன்லைனில் டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் பண்ணாங்க. எங்கள் அக்காவை, எங்கள் அண்ணன்மார்கள்லாம் நாங்கள் இழந்திருக்கோம், அதுக்கெல்லாம் ஒரு சமர்ப்பணமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஓகே, நம்ம திரைப்படம் திரையரங்குக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்துக்கும் நம்ம வரலாறு சொல்கிற ஒரு கதையில் இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் வந்து ரிலீஸுக்கு வந்து ஒரு தாமதமாகுது. பராசக்தி ஒரு பக்கம் வருது. பராசக்தி படம் பார்த்தோம் அப்படின்னா மொழிப்போர் தொடர்பாக தான் அந்த படத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மண் சார்ந்து நம்ம அண்டை நாடான இலங்கையில தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சு, வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத மையமாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த திரைப்படத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இத்தனை பிரச்சனை வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்ங்கிறத அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இன்னமும் எனக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. இதில் என்ன அரசியல் இருக்குது, இல்லை எதனால் இந்த படம் திரையரங்குக்கு வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ மறுப்புகள், இவ்வளோ விஷயங்கள் இது ஃபேஸ் பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியல. இது அதான் புது நடிகர்கள், ஏன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்குறாங்க தமிழ் சினிமாவில். அதை தாண்டி தமிழ் நடிகை நடித்ததுனால, இல்லை தமிழ் இயக்குனர் இயக்குறதுனால, அதெல்லாம் தாண்டி இது ஒரு ஈழம் சம்மந்தப்பட்ட ஈழத்தமிழர்கள் பற்றின அவங்கள பற்றினதா அப்படிங்கிற கேள்வி, இல்லை இதில் வேறு எதுவும் அரசியல் இருக்காங்கிறத அவங்க தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு முதல் படம். டெக்னீஷியன், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், இயக்குனருக்கு மேதகு முதல் படமாக இருந்தாலும் திரையரங்குக்காக எடுக்கப்பட்ட இந்த படம் வந்துட்டு வரலை அப்படிங்கிறது எனக்காக இருக்கட்டும். நான் நடித்து முதல் படம் எனக்கு சல்லியர்கள் தான். அதுக்கப்புறம் தான் சீனு ராமசாமி சார் இயக்கத்தில் கோழி பண்ணை செல்லதுரைன்னு பண்ணேன். அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. என்னதான் தளத்தில் OTT+ தளத்தில் வந்தாலும் தியேட்டரில் பார்க்குறதால தான் எங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதோட ஆதரவு இன்னும் கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். எங்களுக்கு தெரியல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து ஈழத்தமிழ் பிரச்சனை தொடர்பாக தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதில் வந்து நம்ம பேசக்கூடிய தமிழ் தான் வருதே தவிர்த்து ஈழத்தமிழர் பேசக்கூடிய தமிழ் வரல. அது ஏன், அது எடுத்துட்டிங்களா இல்லை என்ன? இல்லை, உங்களுக்கு தெரியாதது இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு படம் எடுத்துகிட்டு வரணும்னா ஏகப்பட்ட சென்சார் ஃபில்டர்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணவே முடியும். அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஈழத்தமிழில் தான் இருந்ததா அண்ணன் இயக்குனர் கிட்டு அண்ணன் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், அந்த தமிழில் நம்ம வந்துட்டு இந்த படத்தை இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுவுமே ஒரு தடையாக நம்மளுக்கு இருக்கும். படம் ரிலீஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு பெரிய தடையாக இருக்கும்ன்ட்டு அது எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. நம்ம தமிழர்களுக்கு புரிகிற தமிழ்லேயே இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து ஈழத்தமிழ் பேசக்கூடிய அந்த தமிழ் வைக்கலாம். ஆமாம். இந்த எனக்கு வந்து என்ன இதில் கேள்வி வந்துச்சு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அப்படின்னா, நந்தினி வந்து அடிப்பட்ட போராளி வந்து தூக்கிட்டு வரும்போது கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேக் வச்சு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து B+ பிளட் குரூப் தான், நீங்கள் அந்த பிளட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி டேக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? ஆமாம், நம்ம போராளிகள் வந்துட்டு அப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள்லாம், ஏன்னா அது எல்லாமே களத்தில் நடக்கிற விஷயம். இப்போ பங்கருங்கிறது போர் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அடிகள்லேயே இருக்கிற பங்கரில் நம்ம மருத்துவம் பார்க்குற ஒரு விஷயம். அப்போனா அது வந்துட்டு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அடிபட்டு வந்த போராளிகளுக்கே நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பண்ணி மெயின் கேம்புக்கு அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும், எதெல்லாம் வச்சு நம்ம டக்குன்னு வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று நீங்கள் அந்த சொன்னது. அவங்களோட டேக் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு இரும்பில் இருக்கும். அதில் வந்துட்டு அவங்க வந்து என்ன ரத்த வகை அப்படிங்கிறது இருக்கும். பெண் போராளிகளுக்கு சில பேருக்கு இடுப்பில் கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு கழுத்தில், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு தான் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தது. இன்னொன்று, அடிப்பட்ட போராளி வந்து தூரத்துலேருந்து வரும்போதே இங்கேருந்தே அவங்க கவனித்து சொல்லுவாங்க, ஒரு போராளி வராரு, அடிப்பட்ட போராளி தூக்கிட்டு வராரு அப்படின்னு. அது எப்படி வந்து கணிச்சு சொல்கிறாங்க? அது வந்துட்டு நந்தினி கதாபாத்திரத்துக்கான ஒரு ஆர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு இதுக்காகவே படித்தாங்க, இதுக்காகவே எல்லாமே பண்ணாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அவங்க இதுதான் நம்மளோட நோக்கம், இதுதான் கொள்கைன்னு இறங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர், ஒரு எப்போதுமே களத்திலே இருக்கிற ஒரு போராளி, மருத்துவ போராளி, அவங்க என்னென்னத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா, அவங்களுக்கு என்னென்னத்தெல்லாம் அனுபவிச்சிருந்தா அது இயல்பாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது ஒரு ஆர்க் தான். அது அங்கே இருக்கிற எல்லா போராளிகளுக்குமே இயல்பாகவே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கேம்பில் வேலை செய்கிற டாக்டர்ஸ்லாம் வேறு, ஆனால் களத்திலேயே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சாதான் அவங்க எப்போதுமே அலர்ட்டாக இருக்க முடியும். அதனால இப்போது சீனியர் ஆக்டர் கருணாஸ் அவர்களோடலாம் நடிச்சிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு முதல்ல இதில் வந்துட்டு கருணாஸ் சாருக்கு நான் பொண்ணாக நடிக்கிறதா தான் எனக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் தான் சத்யாங்கிற ஒரு நந்தினிங்கிற கதாபாத்திரத்தை சுற்றி இந்த கதாபாத்திரம்லாம் வரும் அப்படிங்கிறது படம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இன்னொன்று சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி இவங்க தான் கருணா சார் தான் இதில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் ப்ரொடியூசர். அவங்களும் ஒரு ப்ரொடியூசர். அவங்களோட தோட்டத்தில் தான் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு சீனியர் ஆக்டருங்கிற பயம் எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ஜாலியாக எனக்கு ஸ்பாட்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. படத்தில் நடிக்கிற ஓகே நல்லா பண்ணுற, நான் பார்த்தேன் பங்கரில் ஷூட் பண்ணுறதுலாம் நல்லா பார்த்தேன், படிப்பை விட்டுறாத படிச்சுட்டே இரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது அவங்களோட பண்ணது எல்லாமே. அவங்க மற்றும் அண்ணன் மகேந்திரன் அண்ணன் அவங்க வந்து செம்பியன் கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அப்புறம் திருமுருகன் அண்ணன் நம்ம ஆப்போசிட் எனிமி ஆர்மியில் இருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் நிறைய பேர் முக்கியமாக ஜானகி அம்மா, எனக்கு அண்ணனா நடித்த வளவன் கேரக்டர் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே இப்போயுமே அதே கதாபாத்திரமாக என் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஒரு அண்ணனாகவும் ஒரு அக்காவாகவும் ஒரு அம்மாவாகவும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். இந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சியே திருமுருகன் அவர்கள் வச்சு தான் வரும். அவர் முதல்ல ஜீப் விட்டு இறங்கினோடனே இவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த ராணுவ வீரரா இல்லை சிங்கள ராணுவ வீரரா தெரியல. ஆனால் அவர் இறங்கினோடனே உடனே சுருட்டு எடுத்து பிடிப்பார். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இவர் சிங்கள ராணுவ வீரர் தான். ஏன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் புகைப்பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதில் ஒவ்வொரு காட்சியும் வந்து அழகாக எடுத்திருந்தாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து அதை வெளிக்கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நிறைய தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.